ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரையும் பிரபஞ்சம் ஆசீர்வதிக்கணும். இன்றைக்கு வந்து சின்ன பிள்ளைங்க தொப்பிக்கு வைக்கிற காது என்னண்டு பின்னுறேன்னு பார்ப்போம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரில் செலக்ட் பண்ணி பின்னலாம் காது. இப்படி குட்டி தொப்பிக்கு இப்படி வைக்க நல்லா இருக்கு. நீங்கள் வெள்ளை லைட் ப்ளூவும் வெள்ளையும் கலந்து பின்னலாம். என்ன கலரில் உங்களுக்கு வேணுமோ அந்த கலரில் பின்னலாம். இப்போ என்னென்று காது பின்னுறேன்னு பார்ப்போம். ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் வந்து கொஞ்சம் நார்மல் 4லேருந்து 6 தடிப்புள்ள நார்மல் நூலாலேயே பின்ன போகிறேன். ஆரஞ்சு கலரும் borderக்கு ஆரஞ்சு எடுக்கிறேன், மற்ற பச்சை கலர் பின்ன போகிறேன். நீங்கள் லைட் ப்ளூ தொப்பி என்ன கலரில் எடுக்க பின்ன போகிறீங்களோ அந்த கலரை கலந்து பின்னலாம். இப்போ முடிச்சு போட்டுட்டு உங்களுக்கு எப்படி முடிச்சு வருதோ போடலாம். இப்படி சுற்றி எடுத்து இப்படி பிடிச்சு கொண்டு இதை கீழால் விட்டுட்டு இப்படி இப்படியும் முடிச்சு போடலாம். இப்போ வந்து 26 செயின் பின்ன போனேன். 1 2 3 4 5 6 7. இப்போ 26 செயின் பின்னிட்டேன். 2வது செயினுக்குள்ளே, அதாவது முதல் செயினை விட்டு 2வது செயினுக்குள்ளே கொடுத்து 1 சிங்கிள் க்ரோஷே, அதாவது 1 ஒரு சிங்கிள் க்ரோஷே, 2 சிங்கிள் க்ரோஷே, இப்படி பக்கத்து தனித்தனியாக 3 சிங்கிள் க்ரோஷே, 4 சிங்கிள் க்ரோஷே, 5 சிங்கிள் க்ரோஷே. இனி வந்து இப்படி எடுத்து 5 ஹாஃப் டபுள் க்ரோஷே என்ன பண்ண இப்படி கொடுத்து இப்படி எடுத்து 3 நூல் இப்படி இருக்க 3 நூல் காலையும் இப்படி இழுத்து எடுக்கணும். 1 2 3 4 5 ஹாஃப் டபுள் க்ரோஷே பின்னிட்டேன். இனி வந்து 14 டபுள் க்ரோஷே பின்ன போகும். அதாவது இங்கே ஒரு செயின் எக்ஸ்ட்ரா இருக்கத்தக்கன மிச்சம் எல்லாத்துக்கும் 1 டபுள் க்ரோஷே பின்ன போகிறேன். 14 டபுள் க்ரோஷே. 1 2 3. இப்போ 14 டபுள் க்ரோஷே பின்னிட்டேன். இப்போ கடைசிக்குள்ளே வந்து 5 டபுள் க்ரோஷே பின்ன போகிறேன். கடைசிக்கு 5 டபுள் க்ரோஷே. 1 அந்த கடைசிக்குள்ளேயே 2 அதுக்குள்ளேயே 3 4 5. இப்போ 5 டபுள் க்ரோஷே கடைசிக்கு பின்னிட்டேன். அப்போ தானே இப்படி இதுக்கிட்ட இப்படி வளைவாக வடிவாக வரும். இப்போ பின்னிட்டேன். இனி இந்த சைட்டுக்கு வழக்கம் போல் 14 அங்கால 14 டபுள் க்ரோஷே பின்னின மாதிரி இந்த பக்கத்துக்கு 14 டபுள் க்ரோஷே பின்னணும். 1 2 3. இப்போ வந்து 14 டபுள் க்ரோஷே பின்னிட்டேன். இப்போ 5 ஹாஃப் டபுள் க்ரோஷே பின்னப்போம். அங்கால 5 ஹாஃப் டபுள் க்ரோஷே பின்னின மாதிரி இங்காலையும் 5 வரும். 1 2 3 4 5. 5 ஹாஃப் டபுள் க்ரோஷே பின்னிட்டேன். 5 சிங்கிள் க்ரோஷே. அந்த பக்கத்துக்கு எப்படி பின்னினமோ அதே மாதிரி 1 2 3 4 கடைசிக்கு சரி 5. இப்போ 1 செயின் பின்னி இப்படி திருப்பிட்டு இந்த சைட்டுக்கு பின்னி கொண்டு வர போகிறோம். 1 5 சிங்கிள் க்ரோஷே. எப்போவுமே இங்கே ஸ்டார்ட் பண்ண மாதிரியே ஸ்டார்ட் பண்ணுறேன். 2 3 4 5 சிங்கிள் க்ரோஷே, 5 ஹாஃப் டபுள் க்ரோஷே. 1
2 3 4 இப்போ 5 ஹாஃப் டபுள் க்ரோஸு 16 டபுள் க்ரோஸு எஞ்சால 14 டபுள் க்ரோஸு 1 2 3 இப்போ வந்து 14 டபுள் க்ரோஸை பின்னிட்டேன். இந்த 5 டபுள் க்ரோஸை பின்னினதுக்குள்ள 5 கேம் இவி 2 படி பின்ன போகிறேன். அதாவது டோட்டலாக 10 டபுள் க்ரோஸே வரும். 5 தர 2 10 வர இவி 2 பின்ன போகிறேன். 1 10 சாரி 5 கேம் இவி 2 படி 10 டபுள் க்ரோஸ் வரும். 1 2 டபுள் க்ரோஸ் ஒரு தரம் 1 2 2 தரம் 1 2 3 தரம் 1 2 4 தரம் 1 2 5 தரம் 2 பின்னிட்டேன். 10 டபுள் க்ரோஸு இனிஞ்சால 14 தனி டபுள் க்ரோஸ் 14 டபுள் க்ரோஸை விண்ணப்பம் 1 ஒவ்வொன்றுக்கு 1 படி 14 டபுள் க்ரோஸ் 2 3 இப்போ 14 டபுள் க்ரோஸை பின்னிட்டேன். 5 ஹாஃப் டபுள் க்ரோஸை பின்ன போகிறேன். ஒவ்வொன்றுக்கு ஒருக்கா 1 பின்னிட்டேன் 2 ஹாஃப் 3 4 5 இனி 5 சிங்கிள் க்ரோஸு 1 2 3 4 5 சிங்கிள் க்ரோஸை பின்னிட்டேன். பார்த்தீங்களா காதை நீங்கள் இது வேணுமெண்டா இப்படியே வெளியிலும் உலகம் காணும் காதண்டா இப்படியே வெளியிலும் விடலாம். அதேமாதிரி இப்போ நீங்கள் 2 காது டோட்டலாக 4 காது பின்னி இப்போ தடிப்பாக வேணுமெண்டா இப்படி வச்சும் சேர்த்து பின்னி விடலாம். இந்த போர்டர் பின்னுறதுக்கு முன்னே இப்படி 2 சேர்த்து இப்படி பின்னிக இன்னும் தடிப்பாக இருக்கும். நீங்கள் 4 பின்னி இவ்வி 2 அப்படி ஜாயின் பண்ணியும் தடிப்பாக விடலாம். இல்லைன்னா நீங்கள் தனித்தனி காதாகவும் பின்னலாம். இப்போ வந்து நான் இதுக்கு நீங்கள் போர்டர் பின்னாமே முடியில் விடலாம் காது இப்படியே இதோடையே. நான் இப்போ இந்த போர்டர் என்னென்னு பின்னுறேன்னு பார்ப்பேன் சொல்லிட்டேன். இப்போ ஆரஞ்ச் கலரில் பின்னப்பேன். இப்போ இப்படி இதுக்கு கொடுத்து எடுத்துட்டு டிரெக்டாகவே இந்த நூலை மாற்றப்பேன். முடிச்சு போட்டு தண்டேக கலண்டு வராது. இதுக்கெல்லாம் எடுத்துட்டு 1 செயின் பின்னிட்டு இப்போ 1 செயின் பின்னிட்டேன். இப்போ அதுக்கு முதலாவது இதுக்குள்ளேயே முதலாவதுக்கே கொடுத்து போய் சிங்கிள் க்ரோஸை பின்னிட்டு 1 செயின் பின்னி பக்கத்து இதுக்குள்ள 1 சிங்கிள் க்ரோஸு 1 செயின் அப்படியே பக்கத்து இதுக்கு 1 சிங்கிள் க்ரோஸு 1 செயின் பக்கத்து இதுக்குள்ள 1 சிங்கிள் க்ரோஸு 1 செயின் பக்கத்தை 1 சிங்கிள் க்ரோஸ் 1 செயின் பக்கத்து இதுக்கு 1 சிங்கிள் 1 செயின். இது பார்த்தீங்கன்னா இப்படி நெளிவாக ஒரு வித்தியாசமான டிசைனாக வரும். நீங்கள் தனியாக சிங்கிள் க்ரோஸை பின்னிலும் பின்னலாம். இப்படி தேவையில்லைன்ற டிசைன். இப்போ இது வந்து கொஞ்சம் தடிப்பு குறைவாக இருக்குது. 2 ஜாயின் பண்ணி பின்னிக்க 2 காதை அப்படி உண்டா தைக்க இன்னும் தடிப்பாக கிடக்கும். 2 காதை அப்படி சேர்த்துட்டு இதே டிசைனை அப்படி சேர்த்து வச்சு கொடுத்து கொண்டு போகலாம். நீங்கள் அதில் சிங்கிள் க்ரோஸையும் கொடுக்கலாம். இப்படி சுத்த வர ஃபுல்லாக பின்னி கொண்டு வரணும். 1 செயின் 1 சிங்கிள் 1 செயின் 1 சிங்கிள் க்ரோஸு
இப்போ வந்து சுத்த வர பின்னி கொண்டு வந்துட்டேன். இதுக்கிட்ட நீங்கள் இப்படி ஜாயின் பண்ணி இப்படி பின்னி தைக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக அப்படி எப்படிலாம் விடலாம். இவ்வளோதான் காதில் வந்து நிறைய டிசைனாக வித்தியாசம் தான்லாம் பின்னலாம். இது சூப்பர். இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஈஸியான காதை பின்னி காட்டியிருக்கேன். சரி, நான் 4 மில்லிமீட்டர் கம்பியால் பின்னினான், சொல்ல மறந்துட்டேன் போல இருக்கு. உங்களுக்கு இப்படி வச்சு தைக்க வடிவாக இருக்குமோ, இப்போ நீங்கள் சும்மா ஒரு பழத்துக்குரிய இலை பின்னுற மாதிரியும் அப்படி வச்சு செய்யலாம். உங்களுக்கு எப்படி தைக்கவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அப்படி தைச்சி விடலாம். 3வது வரியில் தைச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 3வது வரியில் நீங்கள் தைக்க கரெக்டாக இருக்கும். வேணுமென்னா 2வது வரியிலையும் தைக்கலாம். அல்லது எல்லாம் சேர்த்து நடுவில் வச்சு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான காது ரெடி. நீங்கள் உங்களுக்கு எந்த சேனலில் மேலும் பல வீடியோக்கள் எப்படி பின்னுறது, என்னென்ன தொப்பி, நிறைய சட்டை இதில் நிறைய வீடியோக்கள் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பின்னி பழகலாம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும். பாய் பாய்.